ஒரு அரசன் தனது வாளால் அல்ல, தனது அறிவால் ஒரு முழு ராஜ்யத்தை காப்பாற்றிய கதை இது. இந்த அரசன் யார்? என்ன நடந்தது? வாருங்கள், இந்த சுவாரஸ்யமான கதைக்குள் பயணிப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பசுமையான மலைகள், வளமான வயல்கள் மற்றும் அமைதியான மக்கள்கள் புகழ்பெற்ற சூரியபுரி என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் வீரரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார். வீரசேனன் மிகவும் துணிச்சலானவர். ஆனால் அவரை மக்களின் மனதில் உயர்த்தியது அவரது வீரமல்ல, அவரது நேர்மையும் நீதியும். அவர் ஒவ்வொரு வாரமும் அரண்மனை வாசலில் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தீர்த்து வந்தார். அதனால் மக்கள் அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்தனர். பேராசை கொண்ட அரசன். சூரியபுரிக்கு அருகில் கருங்கிரி என்ற மற்றொரு ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசன் ருத்ரன் மிகவும் பேராசை கொண்டவன். சூரியபுரி மிகவும் அழகான நாடு, அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று தினமும் திட்டமிட்டான். அவன் அமைச்சர்களை அழைத்து, போரில் வெற்றி பெறுவது கடினம், முதலில் அந்த நாட்டின் அமைதியை குலைப்போம் என்றான். ரகசிய சதி. ருத்ரன் தனது ஒற்றர்களை வணிகர்கள் போல சூரியபுரிக்கு அனுப்பினான். அவர்கள் மக்களிடையே பொய்யான வதந்திகளை பரப்பினர். நமது அரசன் வரியை உயர்த்தப் போகிறார், விவசாய நிலங்களை பறிமுதல் செய்ய போகிறார். மக்கள் குழப்பமடைந்தனர். அரசனின் அறிவு. வீரரசன் அந்த வதந்திகளை கேட்டவுடனே முடிவெடுக்கவில்லை. அவர் தனது நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களை அழைத்து, உண்மையை கண்டுபிடியுங்கள், யாரையும் ஆதாரம் இல்லாமல் தண்டிக்க வேண்டாம் என்றார். சில நாட்கள் ரகசியமாக விசாரணை நடந்தது. இறுதியில் அந்த வதந்திகளுக்கு பின்னால் கருங்கிரி நாட்டின் ஒற்றர்கள் இருப்பது தெரியவந்தது. மக்களிடம் உண்மை. அரசன் அனைவரையும் அரண்மனை மைதானத்திற்கு கூட்டி அங்கு ஒற்றர்கள் மக்களின் முன் நிறுத்தி அவர்கள் செய்த சதியை ஆதாரங்களுடன் விளக்கினர். மக்கள் உண்மையை அறிந்து மீண்டும் அரசனை நம்பத் தொடங்கினர். போரின் நிழல். தனது திட்டம் தோல்வியடைந்ததால் ருத்ரன் கோபமடைந்தான். இம்முறை ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் சூரியபுரியை நோக்கி புறப்பட்டான். அனைவரும் போருக்கு தயாரானர். ஆனால் வீரசேனன் முதலில் அமைதிக்கான வாய்ப்பை வழங்க முடிவு செய்தான். இறுதி எச்சரிக்கை. ஒரு தூதரை அனுப்பி, போர் இரு நாடுகளுக்கும் அழிவை மட்டுமே தரும், அமைதியை தேர்ந்தெடு என்று செய்தி அனுப்பினார். ஆனால் ருத்ரன் சிரித்து கொண்டே, நாளை சூரியபுரி என்னுடைய என்றார். புத்திசாலித்தனமான போர். வீரசேனன் தனது படைத்தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அவர் நேரடி தாக்குதலுக்கு பதிலாக மலைப்பாதைகள், காடுகள் மற்றும் ஆறுகளை பயன்படுத்தி எதிரி படையை பிரித்தார். இரவு நேரத்தில் வீரர்கள் மறைமுகமாக தாக்கினர். எதிரி படை குழப்பமடைந்தது. பல மணி நேர போருக்கு பிறகு ருத்ரனின் படை தோல்வியடைந்தது. உண்மையான வெற்றி. ருத்ரன் கைதானான். அமைச்சர்கள் அவனை மரண தண்டனை கொடுங்கள் என்றார்கள். ஆனால் வீரசேனன் கூறினான், பழி வாங்குவது எளிது, மன்னிப்பதே உண்மையான வீரனின் அடையாளம். ருத்ரனை விடுவித்து, இனிமேல் உன் மக்களுக்காக நல்ல அரசனாக இரு என்றார். ருத்ரன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். முடிவு. அதன் பிறகு இரண்டு நாடுகளும் நண்பர்களாக மாறின. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வீரசேனனின் பெயர் ஒரு சிறந்த அரசனாக தலைமுறையாக பேசப்பட்டது. கதையின் நீதி. அறிவும் நீதியும் கருணையும் கொண்ட தலைவர்தான் உண்மையான அரசன். வாளால் வெல்ல முடியும், ஆனால் நல்ல மனதால் மட்டுமே மக்களின் இதயத்தை வெல்ல முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இது போன்ற தமிழ் நீதி கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.